அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ. மீண்டும் ஒரு முறையாக இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காத நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தற்பொழுது நம்ம தொப்பூர் கணவாய் மலைப்பகுதியில் தான் இருக்கிறோம். அதாவது சேலத்துலேருந்து தருமபுரிக்கு போகிற வழியில் சேலத்தையும் தருமபுரியும் இணைக்கக்கூடிய ஒரு அழகான மலைப்பகுதி, இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி. மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கிற பகுதி தொப்பூர் கணவாய் மலைப்பகுதி. அதே மாதிரி இது உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு பகுதின்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய விபத்துக்கள் அந்த அளவுக்கு ரணகலமாக இருக்கும். தற்பொழுது போன வாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 விபத்துகள் நடந்திருக்கு. கண்டெய்னர் லாரி வந்து 1 2 கவுந்துருக்கு. அதனால் விபத்துக்கள் அடிக்கடி நடக்கக்கூடியதுனால இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு போய் சேருது. அதனால் இந்த பகுதியில் மேம்பாலங்கள் அமைக்கிறதுக்காக யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடிக்கு மேலே, ஒரு 1000 கோடி பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 775 கோடி முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் கூடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 700 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் செலவு போடுறதா சொல்லியிருந்தாங்க. அது செய்தித்தாளில் நான் படித்தேன். அந்த மதிப்பீட்டில் தற்பொழுது இந்த உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டுற பணிகள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டு 1.5 அல்லது 2 ஆண்டுகளுக்கிட்ட ஆரம்பித்தாங்க. முன்னாடி ஆரம்பித்து தற்பொழுது இந்த பணிகள் விறுவிறுப்பாக வேகம் எடுத்து நடந்து வந்துட்டுருக்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். உங்களுக்கும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தூண்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அமைஞ்சிட்டாங்க. தூண்கள் வந்து நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நடுவில் அந்த ஒரு பள்ளம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பள்ளத்தில் மட்டும்தான் இன்னும் ஒரு சில இடத்துல தூண்கள் அமைக்காமல் இருக்குது. அந்த இடத்துலையும் தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. அங்கேயே தூண்கள் அமைச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட தூண்கள், அதாவது பில்லர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது முழுக்கவே அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இணைப்பு பணிகள் தான் வந்து மீதம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு தூணுக்கும் நடுவில் அந்த நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இணைப்பு பணிகள் தான் இருக்கும். அந்த இணைப்பு பணிகள் சற்று பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா உயரங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா. கிட்டத்தட்ட இந்த நடுவில் இருக்கிற பில்லெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 அடிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, வானத்தையே தொடுற மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பித்து முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா பாதுகாப்பும் வந்து முக்கியம். ரெண்டாவது இதை வந்து உறுதித்தன்மையும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வேலை செய்யணும். எடுத்தங்கோத்தம் பண்ண முடியாது. அதனால் இணைப்பு பணிகள் கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிக்கும். எவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் பொறுப்போம். அதனால் தயவு செஞ்சு பொறுமையாகவே அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒரு அழகான ஒரு திட்டங்க. விபத்துக்கள் ஏற்படுறதை குறைக்கிறது, அதுக்கப்புறம் விபத்துக்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யும். அதாவது விபத்துக்கள் குறைக்கிறது இல்லாமல் விபத்துக்கள் நடக்காமையும் இருக்கிறதுக்கு இந்த மேம்பாலங்கள் வந்து நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். எது எப்படி இருந்தாலும் சாலையில் நம்ம பயணிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான வேகத்துலேயே நம்ம வந்து பயணிக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வண்டிகளை எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் பராமரிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் சாலையில் பயணிக்கும் பொழுது கைபேசி பேசுகிறது, வேடிக்கை பார்த்துட்டு வண்டியை ஓட்டுறது, அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி யாராவது வண்டி போனாங்கன்னா முந்திக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு அதை சேஸ் பண்ணி போகிறது, அந்த மாதிரியான வீர சாகசங்கள் எதுவும் செய்யாமல் பாதுகாப்பான வேகத்தில் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யும் பொழுது விபத்துகள் ஏற்படுறதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஆஞ்சநேயர் கோயில் பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதிக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து கீழே ரோடு போகுது இல்லைங்களா, பைபாஸ் ரோடு, அதுக்கு வந்து குறுக்க வந்து பாலம் போகும். தெரியுதுங்களா பில்லரு? இது வந்து இடதுபுறம். அப்படியே வலதுபுறமாக வந்து இந்த பகுதியிலையும் பாலம் வந்து போகும். அதாவது பாலத்துக்கு கீழே வண்டிங்க போகும், மேலே பாலத்துக்கு மேலேயும் வண்டிங்க போகிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அதாவது வடிவம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழகான ஒரு திட்டங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இதுதான் கடைசி இடம். கிட்டத்தட்ட அந்த வளைவு இடத்துல இங்கே பாருங்கள் எவ்வளோ அது எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ வெயிட்டு பார்த்தீங்களா அந்த இதெல்லாம். ஆமாம், அதை நேரில் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இணைக்கக்கூடிய பணிகள், அந்த ஒவ்வொரு தூணுக்கு நடுவுலையும் அந்த இணைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இணைப்புகளை இணைச்சிட்டு இருக்கிற காட்சிகள் தான் நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆமாம், அதனால் நல்ல ஒரு திட்டம் தான் போயிட்டுருக்கு. இதோ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா
அதாவது தருமபுரியிலேருந்து வரும்பொழுது மேம்பாலம் ஆரம்பிக்கிற பகுதி, இல்லைன்னா சேலத்துலேருந்து வரும்போது முடிகிற பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம, அதாவது தருமபுரியிலேருந்து போகும்போது இந்த இடத்துல ஏறி தான் கீழே சேலம் பகுதியை நோக்கி நம்ம பயணமாக போவோம். ஒரு அழகான ஒரு திட்டம். விபத்துகளை குறைப்பதற்கு, உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவும் இந்த பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நமக்கு பயன் தரும்னு நினைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தருமபுரிக்கு போகிற பகுதி இருக்குது இல்லைங்களா, இருபுறங்களையும் சாலையை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளையும் செஞ்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் கீழே ரோட்டில் போயிடுவோம், இன்னொரு பகுதியில் மேம்பாலத்தில் ஏறி போகும்பொழுது அதாவது வந்து இறங்கி இணையறதுக்கு இடம் வேணும் இல்லைங்களா, அதனால் இருபுறங்களிலும் சாலை விரிவாக்கம் செய்கிற பணிகளும் நடந்து வந்துருக்கு. அதுக்கப்புறம் சர்வீஸ் ரோடு போடுற அந்த பணிகளும் நடந்து வந்துட்டுருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.